ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏவாள் தான் முதலில் படைக்கப்பட்ட பெண். அவள் முதல் மனிதனான ஆதாமின் மனைவி. தேவன் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் உள்ள எந்த மரத்தின் கனியை சாப்பிடலாம் என்று கூறுகிறார். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை தவிர. ஆதியாகமம் 3 சாத்தான் ஏவாளை அந்த மரத்தின் கனியை கொடுத்து சோதிக்கிறான். அவள் அதை சாப்பிடுகிறாள். பின்னர் ஏவாள் ஆதாமுக்கும் சாப்பிடுகிறதுக்காக கொஞ்சம் பழத்தை கொடுக்கிறாள். ஆதாமும் ஏவாளும் செய்த கீழ்ப்படியாமையே ஆண்டவருக்கு எதிரான முதல் பாவம். அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறி உலகில் வாழ வேண்டியிருந்தது. ஆனால் ஆண்டவர் உலகத்தை நம்பிக்கையின்றி விட்டு செல்லவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு வந்து சிலுவையில் தம்முடைய பலியின் மூலம் நம் அனைவரையும் மீட்பார். அவருடைய கீழ்ப்படியாமைதான் எங்கள் வீழ்ச்சிக்கு காரணம். ஏவாளின் கதை கீழ்ப்படிதலுடன் உண்மையுடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுகிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. சாரா பற்றி, சாராய் ஆபிரகாமின் மனைவி. ஆதியாகமம் 17 தேவன் அவளுடைய பெயரை சாரா என்று மாற்றி அவளை தேசங்களின் தாய் என்று அழைத்தார். ஆதியாகமம் 17:16 சாராள் மலடியாக இருந்தால் குழந்தைகளை பெற முடியவில்லை. ஆதியாகமம் 21 90 வயதில் தேவன் வாக்குறுதி அளித்தபடி சாராள் ஈசாக்கு என்ற மகனை பெற்றெடுத்தாள். ஈசாக்கு மற்றும் அதை தொடர்ந்து வந்த தலைமுறைகள் மூலம் சாராள் உண்மையில் தேசங்களின் தாயானாள். தனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று கேள்விப்பட்ட சாராள் சிரித்தாள். ஆதியாகமம் 18:12 எல்லாவற்றுக்கும் மேலாக சாராள் மலடியாக இருந்தாள். அவளும் ஆபிரகாமும் வயதானவர்கள். ஆண்டவர் முதலில் அவர்களுக்கு ஒரு மகனை வாக்குறுதி அளித்ததிலிருந்து அதை நிறைவேற்றும் வரை 25 வேதனையான ஆண்டுகள் அவள் காத்திருந்தாள். ஆனால் ஆண்டவர் எப்போதும் தம்முடைய வார்த்தையை காப்பாற்றுகிறார். அவருடைய காலத்தில் எல்லா சாத்தியக்கூறுகள் இருந்த போதிலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகள் சாராவுக்கு செய்தது போலவே நிறைவேறும். கர்த்தர் ஆகாரின் துன்பத்தை கண்டு அவளை பாலைவனத்தில் சந்தித்தார். கர்த்தருடைய தூதன் ஆகாரை கண்டுபிடித்து அவளிடம் பேசினான். நீ உன் எஜமானியிடம் திரும்பி சென்று அவளுக்கு கீழ்ப்படி, உன் சந்ததியை நான் மிகவும் பெருக செய்வேன். அவர்கள் எண்ண முடியாத அளவுக்கு பெருகுவார்கள். ஆதியாகமம் 16:9 ஆகார் கர்த்தருக்கு புதிய பெயரை கொடுத்தாள். கர்த்தருடைய தூதன் ஆகாரை கண்டுபிடித்து அவளிடம் பேசினான். நீ உன் எஜமானியிடம் திரும்பி சென்று அவளுக்கு கீழ்ப்படி, உன் சந்ததியை நான் மிகவும் பெருக செய்வேன். அவர்கள் எண்ண முடியாத அளவுக்கு பெருகுவார்கள். ஆதியாகமம் 16:9 அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். ஆதியாகமம் 16:9 பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். ஆதியாகமம் 16:10 அவள் பயன்படுத்தப்பட்டு மோசமாக நடத்தப்பட்ட போதும் கடவுள் ஆகாரை கண்டு அவளுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உறுதியளித்தார். அவளுடைய துன்பத்தில் ஆகாரை அவர் மனமோந்து சந்தித்தார். நமக்காகவும் அவ்வாறே செய்கிறார். நமக்கும் நடக்கும் அனைத்தையும் நாம் எப்போதும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். கடுமையான பாலைவனத்தில் கூட வழியே இல்லாத போது நம்மை பார்த்து வழியை உருவாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:19 மிரியாம் மோசேயின் சகோதரி. உண்மையில் மிரியாமின் உயிரை காப்பாற்றுவதில் ஒரு பங்கு இருந்தது. மோசேயின் தாய் ஒரு கூடையில் அவரை நைல் நதியில் மிதக்க விட்ட போது மிரியாம் அங்கேயே நின்று அதை பார்த்து கொண்டிருந்தார். பார்வோனின் மகள் மோசேயை நாணல்களில் கண்டுபோது மிரியாம் அவளிடம், நான் போய் உனக்காக குழந்தைக்கு பால் கொடுக்க எபிரேய பெண்களில் ஒருவரை அழைத்து வரவட்டுமா? யாத்ராகம் 2:7 கேட்டாள். பார்வோனின் மகள் ஆம் என்று சொன்னாள். மிரியாம் மோசேயை அவன் தாயிடம் அழைத்து சென்றாள். அவள் அவன் பால் மறக்கும் வரை அவனுக்கு பால் ஊட்டினாள். மிரியாமின் விரைவான சிந்தனையால் மோசே உயிர் பிழைத்தான். அவனுடைய தாயார் அவனை பராமரிக்க வேண்டியிருந்தது. மிரியாம் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவரின் உண்மையை அறிவித்த ஒரு வழிபாட்டாளராகவும் இருந்தார். இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்து எகிப்தியர்களிடமிருந்து விடுதலையான போது மிரியாம் பெண்களை வழிபட வழிநடத்தினார். அவர்கள் தம்புரு வாசித்து பாடி நடனமாடி தங்கள் விடுதலைக்காக ஆண்டவரிடம் நன்றி செலுத்தினர். நைல் நதி கரையில் பார்வோனின் மகள் என்ன செய்வாள் அல்லது என்ன
சொல்வாள் என்று தெரியாமல் மிரியாம் தன் சகோதரனின் சார்பாக பேசினாள். மேலும் செங்கடலை கடந்த பிறகு இஸ்ரவேலர்கள் அடுத்து எங்கு செல்வது என்று நிச்சயமற்றவர்களாக இருந்த போதிலும் அவள் அவர்களை வழிபாட்டில் வழி நடத்தினாள். பயமும் நிச்சயமற்ற தன்மையும் சூழ்ந்திருந்த போதும் மிரியாம் தைரியமாகவும் மிகவும் தைரியமாகவும் இருந்தாள். எப்படி மிரியாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தாள். முன்னால் இருப்பதை அவளால் பார்க்க முடியாவிட்டாலும் அவரால் முடியும் என்பதை சந்தேகத்துக்கு இடமின்றி அறிந்திருந்தாள். தேவன் நம் பக்கம் இருக்கிறார் என்று நாம் நம்பும் போது அடுத்து என்ன நடக்குமோ என்று பயப்படாமல் நாமும் தைரியமாக இருக்க முடியும். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். யோசுவா 1:9. ராகாப் எரிகோ நகரில் வசித்து வந்த ஒரு பெண். இஸ்ரவேலர்கள் ஜோர்டன் நதியை கடந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைவதற்கு முன்பு அவர்களின் தலைவரான யோசுவா தேசத்தை வேவு பார்க்க 2 உளவாளிகளை அனுப்பினார். அவர்கள் எரிகோவை அடைந்தபோது ராகாப் என்ற பெண்ணை சந்தித்து அவள் வீட்டில் தங்கினார். எரிகோவின் ராஜா வேவுக்காரர்களை பற்றி அறிந்தபோது ராகாப்பை அவர்களை அனுப்பும்படி கேட்டான். இருப்பினும் ராகாப் இஸ்ரவேல் வேவுக்காரர்களை மறைத்து வைத்தான். அவள் ராஜாவிடம், ஆம், அந்த மனிதர்கள் என்னிடம் வந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அந்தி வேளையில் நகர வாயிலை மூட வேண்டிய நேரம் வந்தது, அவர்கள் போய்விட்டார்கள். ராகாப்பின் துணிச்சலான செயல்கள் இஸ்ரவேல் உளவாளிகள் தப்பித்து அவர்களின் உயிரை காப்பாற்றி இறுதியில் இஸ்ரவேலர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை கைப்பற்ற உதவியது. ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா.